கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் திருவோணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டு கேரள பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம். ஜாதி மத வேறுபாடின்றி அனைவராலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கின்றனர். மலையாள ஆண்டின் சிங்க மாதத்தில் 10 நாட்கள் இப்பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. ஓணப்பண்டிகையின் சிறப்பு அம்சம் வீடுகளில் போடப்படும் அத்தப்பூ என்ற பூக்கோளம். கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்து கொடுங்கும் மாதமாகும். அதனால் இக்காலத்தில் வரும் ஓண திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். கசபு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்தும் பாடல்கள் பாடியும் மகிழ்வார்கள். 10 நாட்களாக நடைபெறும் திருவிழாவில் பலவிதமான போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படும். முக்கியமாக களரி, படகு போட்டிகள், பாரம்பரிய நடன போட்டிகள் போன்றவை நடைபெறும். இந்த விவசாயிகள் அறுவடை விழா கேரளா மட்டுமின்றி கேரள எல்லையை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களும் கொண்டாடுகின்றன. கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் உள்ளதால் ஆண்டுதோறும் குமரி மாவட்ட மக்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டும் ஓணம் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளில் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தோவாளை பகுதியில் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து தங்களது துறை சார்பில் தனித்தனியாக ஓண அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். வண்ண வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலமிட்ட மாணவிகள் அதில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதே போன்று துறை சார்பில் தனித்தனியாக திருவோண விருந்து பரிமாறியும் ஒருவருக்கொருவர் ஓணப்பண்டிகை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். நாங்க இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓணம். நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பூவெல்லாம் வாங்கி நாங்க ஒரு 2 hours ஆட்டு இது பூக்கோளம் போடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பெருசா அழகா அட்டை கோலம் போட்டோம். சத்யா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஹாப்பியா சத்யா சாப்பிட்டோம். ஹாப்பி ஓணம். நாங்க இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். அத்தப்பூ கோலம் எல்லாம் போட்டு 2 hours டைம் எடுத்து அத்தப்பூ எல்லாம் கோலம் போட்டோம். ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.